அன்பான விவசாய நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னையில் வந்து பராமரிப்பில் வந்து பாகம் 2, அதாவது ஃபஸ்ட்டு வந்து தென்னை மரத்தில் என்னென்ன ரகங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம ரகத்தை செலக்ட் பண்ணிட பிறகு தென்னை மரத்தை வந்து எப்படி நடுறது, இன்னொன்று வந்து நாற்று நம்மளே தயாரிக்கணும்னா எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற பற்றி இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா. அதில் நிறையா நண்பர்கள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் பார்க்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பட்டன் அழுத்திக்கோங்க. இதனால் வந்து எங்களுக்கு மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான டவுட்ஸு, சந்தேகங்கள், விவசாயத்தை பற்றி எந்த சந்தேகனாலும் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நாற்று தயாரிக்கிறது அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா, இப்போ தென்னை நெத்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் முதல்ல இல்லையா? விதை செலக்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் தோப்புலேயே வந்து நீங்கள் பார்க்கும்போது சில மரங்கள் வந்து அதிகமாக வந்து காய்க்கும். நம்ம எந்த பராமரிப்பும் செய்ய மாட்டோம். பராமரிப்பு வந்து நமக்கு குறைவாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து காய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு 100 மரம் இருந்துச்சுன்னா, ஒரு மரத்தில் மட்டும் எப்பயுமே வந்து காய் வந்து பெருசாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும், ஈல்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி மரத்தை தான் வந்து நீங்கள் தாய் மரமாக செலக்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு தென்னந்தோப்பு இல்லை, நீங்கள் புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மற்ற மரங்கள் உங்கள் ஊர் பக்கம் வந்து தென்னந்தோப்பு இருந்துச்சுன்னா, அங்கே உள்ள மரங்களில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போகும்போது வந்து எந்த பராமரிப்பும் இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த மரத்தில் வந்து காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். 30 நாளுக்கு ஒரு தடவை காய் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மரங்கள் தான் நமக்கு முக்கியமான மரம். அதை தான் வந்து எப்போதுமே வந்து தாய் மரமாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படிம்பாங்க இல்லையா? அப்போ வந்து தாய் எப்படி இருக்கோ, அப்போ அதிலிருந்து வரக்கூடிய கன்றுகள் வந்து மிக சிறந்த கன்றுகளாக இருக்கும். ஜெனட்டிக்கலி நல்ல பியூராகவும், ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ்டாகவும் இருக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி தென்னை மரத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி அதோட வயது என்னவாக இருக்கணும்னா, 25 வயது தாண்டிய மரமாக இருக்கணும். 25 வயதுக்கு மேல் உள்ள மரமாக இருக்கணும். ஓகேங்களா? 10 வயதோ 20 வயசு மரமோ எடுக்கக்கூடாது. ஏன்னா 25 வயசுக்கு மேல் உள்ள மரங்கள் தான் தாய் மரத்திலிருந்து வரக்கூடிய நெத்து தான் வந்து நல்ல நெத்தாக இருக்கும், தரமான நெத்தாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய காய்கள் வந்து ரொம்ப சிறப்பான காய்களாகவும், ஈல்டு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய காய்களாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி மரத்திலிருந்து நெத்தை எடுத்துக்கிறணும். அப்போ உங்கள் மரம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக 30 நாளுக்கு ஒரு தடவை நம்ம காய் வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாய் மரம் அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து 30 நாளில் வெட்டாமல் அங்கே மரத்துலேயே விட்டுலாம். 40லேருந்து 45 நாள் வரை வந்து நம்ம மரத்துலேயே விட்டுட்டோம்னா அந்த பச்சை வந்து மரத்தில் காஞ்சு பச்சை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மஞ்சளாகவும் பழுப்பாகவும் மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம அந்த மரத்துலேருந்து அந்த காயை இறக்கணும். அதே வந்து நீங்கள் வெளியில் இருந்து தென்னை மரத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா அந்த தோப்பில் வந்து ஒரு 4 மரம் 5 மரம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மரத்தை வந்து நீங்கள் நெத்துக்காக விட்டுருன்னா அவங்கள்ட்ட வந்து குத்தகை கொடுத்துக்கலாம். இந்த மரத்துக்கு வந்து ஒரு காய்க்கு பொதுவாக 15 ரூபா கொடுக்குறாங்கன்னா நான் 20 ரூபா கொடுக்குறேன், இந்த 4 மரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த 4 மரத்தில் இருக்க காய்களை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து வந்து நீங்கள் காய் எடுத்துக்கலாம். நீங்கள் போயிட்டு அந்த ஃபீல்டில் போயிட்டு செலக்ட் பண்ணி இப்போ வந்து நீங்கள் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க, வியாபாரமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நெத்துக்கள் தேவைப்படும், நிறையா நாற்றுகள் தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் மற்ற ஃபீல்டில் இருந்தும் போய் நாற்றையும் நெத்தையும் எடுக்க தேவைப்படும். அப்போ வந்து அந்த ஃபீல்டுக்கு போய் அந்த 25 வயசு மரமா அப்படின்றத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மரத்தில் ஒரு 4-5 மரத்தோட வந்து நீங்கள் குத்தகைக்கு எடுத்துக்கணும். இந்த மரத்தில் இருந்த காய்களை வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறீங்களோ அதோட 5 ரூபா 10 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், 15-20 நாள் கழித்து நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னோடனே அது ப்ரௌன் கலராக மாறின பிறகு அந்த இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணுங்க. ரொம்ப முக்கியமானது. அதை எடுத்துகிட்டு வந்து 1 மாதம் வரை நிழலில் உலர்த்த வேண்டும். நிழலில் வந்து உலர்த்தணும். ஓகேங்களா? நிழலில் வந்து அதை போட்டு வைக்கணும். அப்போ 1 மாதம் வரை. அப்போ என்ன ஆகும்னா அதில் உள்ள நீரெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுண்டும். நீர் சுண்டு அந்த பயிர் வந்து சிறுக்கும் நெத்து உருவாகும். ஓகேங்களா? அப்போ வந்து 1 மாதம் வந்து நிழலில் உலர்த்தணும். அப்போ அந்த பச்சை நிறங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு நீல நிறமாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா வந்து தோட்டத்தில் வந்து ஆற்று மணல் இருக்கு இல்லையா, 1 அடி ஆழத்துக்கு நீ ஆற்று மணலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 அடி ஆழத்துக்கு ஆற்று மணல் ரெடி வச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நீ நட போகிறீங்க மணலில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்று மணலில் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா வந்து
பிறகு தோட்டத்தில் வந்து ஆற்று மணலில் வந்து 1 அடி ஆழத்தில் வந்து நீங்கள் மூக்கு மட்டும் தெரிகிற மாதிரி புதைச்சி வைக்கணுங்க. இந்த மாதிரி பக்கம் பக்கமாக நட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு 500 கன்று வேணும்னா 500 எடுத்துகிட்டு வந்து நட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் அல்லது உங்களுக்கு ஆர்டர் என்ன இருக்குது அது சம்மந்தப்பட்ட வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நட்டு வச்சுக்கலாம். இது வந்து மணலாக இருக்கணும். 1 அடி ஆழம் ஓகேங்களா, 1 அடி ஆழம் வந்து மணலில் வச்சு அதை நட்டுக்கிறணும். மூக்கு வந்து வெளியில் தரபடி நடணும். அதில் வந்து பிறகு வந்து நம்ம தண்ணீர் வந்து 15 நாளில் விடக்கூடாது. 15 நாள் தண்ணீர் விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணீர் விடாமல் இருந்தால் தான் அதில் வந்து ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அது வந்து சாப்பாடு கிடைக்கல, ஏற்கனவே 1 மாதம் வந்து நம்ம நிழலில் வளர்த்திட்டோம், அதுக்கடுத்து 15 நாளில் வந்து மணலில் வைக்கிறோம். மணலில் வைக்கும்போது என்ன ஆகுனா இதில் இருக்கிற ஈரம் எல்லாம் மணல் உறிஞ்சும். மணல் வந்து ஈரத்தை உறிஞ்சும் போது ரொம்ப சுண்டும். ரொம்ப சுண்டி அது என்ன ஆகுனா வந்து தென்னை மரம் சாகக்கூடிய நிலமையில் வந்து செத்துருவோமா அப்படின்னு நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த சமயத்தில் கொண்டு போய் நம்ம வந்து தண்ணீர் விடணும். 15 நாள் கழித்து நம்ம தண்ணீர் விடணும். ஓகேங்களா. அப்போ விடும்போது என்ன ஆகுனா டக்குன்னு உள்ளே இருக்க பருப்பெல்லாம் வெளியில் வந்து டக்குன்னு முளைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. 15 நாள் கழித்து தண்ணீர் விடவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் வச்சதை வந்து முளைக்காமல் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா சுண்ட செஞ்சிச்சு அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து ஸ்ட்ரெஸ் ரிமூவரை வந்து தண்ணியை கொடுக்கும்போது டக்குன்னு வந்து முளைப்பு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணீர் கொடுக்கலாம். ஏன்னா இப்படி வரும்போது முளைக்கக்கூடியது வந்து சூப்பராக முளைச்சி வரும். இது வந்து 3 மாதத்தில் வந்து நல்லா மூக்கு பெருசாக வைக்கும். 3ஆவது மாதத்தில் வந்து மூக்கு பெருசாக வரைக்கும். இதை வந்து நீங்கள் 1.5 அடி வரைக்கும் வளர்த்து தென்னை நாற்றை வந்து விற்கலாம். 1.5 அடி வளர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதை வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஒரு இதை வந்து 100 ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு பண்ணையாக வச்சு செய்யலாம் அல்லது ஒரு சைடு பிஸ்னஸாக செய்யலாம். ஏன்னா ஒரு தென்னந்தோப்பை வந்து நம்ம குத்தகைக்கு எடுக்கிறோம், வேறு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படின்னா தென்னந்தோப்பில் ஒரு ஆளை வச்சுருக்கோம், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். 24 மணி நேரம் வேலை இருக்காது, ஏன்னா தண்ணி பாய்ச்சிட்டு சும்மா தான் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம நாற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தென்னை இதை வச்சு ஒரு நாட்டு பண்ணையாக உருவாக்கி நம்ம வந்து வெளியில் 100 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா நம்ம 75 ரூபாய்க்கு கூட கொடுத்தோம்னா நல்லா இது ஒரு சிறந்த பிஸ்னஸாக போகும். ஒரு மாதத்துக்கு ஒரு 100 கன்று போனாவே உங்களுக்கு 7500 ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு அங்கே உங்கள் தென்னந்தோப்பில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு. அவங்களுக்கு சம்பளமாக கூட உங்களுக்கு வச்சுக்கலாம். இதை தவிர வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டாங்க, தென்னை நாற்று முடிஞ்சு அதுக்கடுத்து நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். நடவு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து 3 3 3 ஓகேங்களா அடி. 3 அடி நீளம், 3 அடி அகலம், 3 அடி ஆழம். இது வந்து கட்டாயமாக வந்து நம்ம பள்ளம் பறிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நெட்டை மரம் நீங்கள் வைக்கிறீங்க, அது 80 முதல் 90 வருடங்கள் வந்து உங்களுக்கு பலன் தரப்போகுது. அப்படின்னும் போது நம்ம வைக்கக்கூடியது வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுக்கணும். எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. 3 அடி அதில் வந்து ஃபஸ்ட்டு 1/2 அடி வந்து மணல் போட்டுறணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து மேலே ஒரு 1/2 அடி விட்டுருங்க. நடுவில் உள்ள பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண், மணல், தொழு உரம் ஓகேங்களா சரிசமமாக கலந்துக்கணும். செம்மண், மணல், தொழு உரம் ஓகேங்களா. இது வந்து கட்டாயமாக கலந்துக்கணுங்க. கட்டாயமாக கலந்து நம்ம வந்து ஊண்டணும். மேலே வந்து 1/2 அடி என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து தாய்மண்ணா அந்த உங்களோட மண் இருக்கும் இல்லையா, வெட்டின மண் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த மண்ணை வந்து இதில் போடணும். ஓகேங்களா. வெட்டுற மண்ணை போடணும். இதில் வந்து செம்மண், மணல், தொழு உரம் வந்து கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கு தேவையான அந்த நம்ம ஊண்டும் போது உள்ள தேவையான சத்துக்கள் வந்து இந்த தொழு உரமும் மணலும் நம்ம கொடுக்குங்க. ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நடவு நடுறதுக்கு முன்னாடி குழி எடுக்கிறதும் குழிக்குள்ளே போடக்கூடிய பொருளும் ரொம்ப முக்கியம். மேலே தாய்மண் போடணும், கீழே 1/2 அடிக்கு மணல் இருக்கணும், நடுப்பகுதியில் வந்து செம்மண்ணும் மணலும் தொழு உரமும் கலந்த கலவையாக இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் நடவு நடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இடத்துல வந்து நீங்கள் நாற்று சப்போஸ் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, வெறும் கன்று மட்டும் வச்சு கொடுப்பாங்க. இப்போ நர்சரியில் வாங்கினீங்கன்னா பைக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து வேறு உயிரோடு இருக்கும், பையை மட்டும் கிழித்து நம்ம உள்ளே வச்சிடலாம். சப்போஸ் வந்து வெறும் இது மட்டும் கொண்டு இருப்பாங்க, நாற்று மட்டும் இருக்கும், வேறு இப்படி இருக்கும். ஓகேங்களா. வேறு பெருசாக இருக்கும். இதை வந்து நமக்கு உடனடியாக உள்ளே கொண்டு வந்து அந்த வேரோடு நடக்கூடாது. அப்படி நட்டிங்கன்னா என்ன ஆகுனா இந்த வேர் ஃபுல்லாக அழுகின பிறகு தான் நமக்கு புது வேர் வரும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிறீங்க, நடுவில் வந்து ஆள் இல்லை பாய்ச்சிருக்குன்னா இந்த வேர் அழுகிறதுக்கு முன்னாடி இதுக்கு உணவு இருக்காது. அப்போ வந்து நீங்கள் நடவு செஞ்ச தென்னை நாற்று வந்து தென்னை நாற்று இறந்து விடும். ஓகேங்களா.
இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கொண்டு வந்து இந்த இந்த இதோடு நடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, இப்போ நாட்டு இருக்குது வச்சுக்கோங்களேன், இது ஒரு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்லாண்டிங் கட்டு எதை வச்சுன்னா நம்ம சின்ன பிளேடு இருக்குல்ல, பிளேடை வச்சு இந்த வேறுனா இப்படி ஸ்லாண்டிங் கட்டு கொடுக்கணும். ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டருக்கு, ஓகேங்களா, ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து அப்படி கட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கெட்லேயோ ஒரு தொட்டிலையோ ஒரு அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் இது எல்லாம் கலந்து அந்த தண்ணியில் வந்து இதை முக்கிட்டு நடும்போது என்ன ஆகுனா, இந்த ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ் இருக்கிறது வந்து உயிர் பூஞ்சான கொல்லி இல்லையா, அந்த ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்துறதுல அடிபட்டிருக்கும். அதனால் நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நோய் தாக்குதல் வராமல் வந்து இந்த பூஞ்சானம் இல்லை உயிர் பூஞ்சானம் வந்து அதை பாதுகாத்துக்கிறங்க ஒரு வாரத்துக்கு. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு உயிர் பார்த்துக்கிறோம். அசோஸ்பைரிலம் இருக்கிறனால அது தனக்கு தேவையான அந்த நைட்ரஜனை சத்துக்களை எடுத்து கொடுக்கும். அப்போ இனிஷியல் பீரியடில் வந்து நீங்கள் நடும்போது அந்த நாற்றை வந்து மண்ணில் நடும்போது அந்த வேரை வந்து ஸ்லாண்டிங் கட்டு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பழைய வேரோட நட்டக்கூடாது. பழைய வேரோட நட்டிங்கன்னா அது என்ன ஆகுனா, அந்த வேறு ஃபுல்லாக அழுகி தான் புது வேர் உருவாகும். அப்போ 1 மாதம் டைம் எடுத்துக்கிறோம். அந்த 1 மாத டயத்தில் வந்து இதுக்கு தேவையான உணவை வந்து அதனால் வந்து உறிஞ்சி எடுக்க முடியாது. அதனால் நாற்றுகள் வந்து சாகக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்லாண்டிங் கட்டு கொடுத்து இந்த அசோஸ்பைரிலம் ட்ரைகோடர்மாவில் வந்து விதை நேர்த்தி பண்ணி திருப்பி நீங்கள் நடும்போது உங்களுக்கு வந்து 100% நீங்கள் நட்ட கன்றுகள் எல்லாம் முளைத்து வர்றதுக்கு வாய்ப்பாக அமையும். நன்றி விவசாய பெருமக்களே. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக மெசேஜோ குரல் பதிவோ கொடுத்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அன்பான விவசாய பெருமக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் அழுத்தி ஜாயின் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தேவையான தகவல்களை என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.